ராஜேஷ்குமாருடைய கதையில் தினகரன் இயக்கத்தில் ஜி5 ஒரிஜினலில் வெளிவரப்போகிற ரேகை வெப் சீரிஸ் பற்றி தான் இந்த விமர்சனம். இந்த வெப் சீரிஸ் வந்து நான் ரொம்ப ஆவலாக போய், ஏன்னா முன்கூட்டியே பத்திரிகையாளர் காட்சியாக போட்டிருந்தாங்க. அவளை போய் பார்த்ததுக்கான காரணம் வந்து ராஜேஷ்குமார் அப்படின்னு. ஏன்னா ஆயிரக்கணக்கான நாவல்களை எழுதியிருக்காரு, ஆயிரக்கணக்கான கதைகள் எழுதியிருக்காரு. மிக குறிப்பாக கிரைம் த்ரில்லர் கதையில் வந்து அவர் ஒரு மன்னன். அவர் வந்து கிரைம் நாவல் மன்னன் அப்படின்னாலே ராஜேஷ்குமார் தான். அவர் குமுதத்தில் தொடர்ந்து 1000 கதைகள் எழுதுனதுக்காக மிகப்பெரிய பாராட்டு விழாலாம் காமராஜரங்களை 90 காலகட்டங்களில் வச்ச சம்பவங்கள்லாம் உண்டு. அவரை கூட இந்த பத்திரிகையாளர் சிறப்பு காட்சியெல்லாம் போட்டிருந்தாங்க, வந்து இந்த வெப் சீரிஸ்க்கு வந்து போட்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் அவர் பேசின ஒரு விஷயம் நல்லா இருந்தது. வந்து அவருடைய அட்வொகேட் வந்து ரொம்ப நல்லவர். ஏன்னா நம்ம யார் மேலேனா வந்து கேஸ் போடணும் அப்படின்னா அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. சார், எனக்கு நீங்கள் மாதம் மாதம் ஃபீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த கேஸை நீங்கள் நடத்துவீங்க, அதுக்கப்புறம் உங்கள் பையன் நடத்துவார், அதுக்கப்புறம் உங்கள் பேரன் நடத்துவார். அதே போல் தான் நான் வந்து அதுக்காக வக்கீலாக ஆஜராவேன், திரும்ப என் பையன் ஆஜராவான், என் பேரன் ஆஜராவான். அது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ராஜேஷ்குமாருடைய கதைகளை அவ்வளோ அடிச்சிருக்காங்க. கதைகள் உள்ள நாட்டை, கதைகள் உள்ள சம்பவங்களை அவ்வளோ அடிச்சிருக்காங்க. அதையும் குமரி பேசியிருந்தார் எழுத்தாளர் ராஜேஷ்குமார். என் நாவலை பயன்படுத்தி, என் கதையை பயன்படுத்தி எத்தனையோ இயக்குனர்கள்லாம் படம் பண்ணியிருக்காங்க. அவன் உருப்படவே மாட்டான், என்கிட்ட வாங்காமல். இது ஒரு எழுத்தாளருடைய மிகப்பெரிய சாபம் கூட சொல்லலாம். வந்து இப்போ சந்தானம் கூட அவருடைய கதையில் தான் படம் பண்ண போகிறாரு. முக்கியமாக நம்ம இந்த கதாசிரியர்கள் பஞ்சம் தமிழ் சினிமாவில் அதிகமாக இருக்குன்ற இல்லைங்களா. கண்டிப்பாக ராஜேஷ்குமார் மாதிரியான நாவலாசிரியர்கள் அவங்ககிட்ட முறைப்படி நீங்கள் கதை வாங்கி, இல்லை புதுசாக கூட ஒரு கதை எழுதி இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி, இந்திய 2K கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி கதையெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் வாங்கலாமே அப்படின்னு இந்த வெப் சீரிஸ் பார்க்க போனதுக்கான மிக முக்கிய காரணம் எழுத்தாளர் ராஜேஷ்குமார் தான். ரேகை. சரி, ரேகை என்ன சொல்லுது? மொத்தம் 7 எபிசோடும் வந்து அவங்க வந்து போட்டு காட்டியிருந்தாங்க. குற்றாலம் பகுதியில் தொடர்ந்து அடுத்தடுத்து கொலைகள் நடக்கிறது. அந்த கொலைகள் ஒரே கைரேகையில் பதிவாகிறது. அந்த கொலையை வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து விசாரணை பண்ணுறாரு. அவர் விசாரணை பண்ண பல முடிச்சுகள், அந்த முடிச்சுகளை ஒவ்வொன்றா அவுத்துக்கிட்டே போகிறாரு. இதுக்கிடையில் ஒரு மருந்து மாஃபியா கும்பல் ஒன்று அந்த குற்றாலம் பகுதிக்கு வந்து இளைஞர்களை டார்கெட் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அது என்னன்னு நம்ம சொல்ல வேணாம். கடைசியில் என்ன ஆச்சு, இந்த கொலைகளை யார் பண்ணது, எதுக்காக பண்ணாங்க, இந்த கொலைகளுடைய பின்னணி என்ன, இந்த சப் இன்ஸ்பெக்டர் எவ்வளோ நேர்மையாக அதை கண்டுபிடிச்சார், வந்து இதுக்கு பின்னணியில் யார் இருக்காங்க, ஒரு சாதாரணவர் இருக்காங்க, யார் இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரே ரேகையாக இருக்குது, அந்த ரேகை யாருடையது அப்படின்னு தான் இது வந்து. ஓகே, இந்த கதை வந்து கதையாக கேட்கும்போது உண்மையிலே பிரமாதமாக இருக்குது. வந்து இது அப்படியே கூட பண்ணியிருக்கலாம் பொழுது. ஆனால் என்னென்னா, ஒரு வெப்சீரிஸினுடைய பெரிய பலமே அந்த எபிசோடு முடிகிற தருவாயில் அடுத்த எபிசோடு எப்படியாவது பார்க்கணும்பா அப்படின்ற ஒரு ஆவல் இருக்குது இல்லைங்களா. அது வந்து நிச்சயமாக உண்டு பண்ணணும். நீங்கள் தமிழில் வெப்சீரிஸ் வந்து பெரிய அளவில் எடுபடாததுக்கு காரணம் அதுதான். வந்து நீங்கள் ஹிந்திலாம் பெரிய ஹிட்டு இங்கே அந்தளவுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரியான இது தான். இதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கதையாக கேட்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் ஒரு இது வந்து ஒரு ப்ளே பண்ண விதம், இதில் நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்ட்டு ரொம்ப ஒரு சாதாரண காட்சியாக இதை கொண்டு மாறுது. முதல்ல ஓப்பனிங்லாம் ரொம்ப பிரமாதமாக, ஓப்பனிங்லாம் எனக்கு ரொம்ப அசத்தலாக இருந்தது. வந்து ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல், அந்த ஹாஸ்டலில் ஒரு பையன் வந்து குளிக்க போனவன் வந்து ஒரு பக்கெட்டில் மூஞ்சி முழுகி இறந்து போயிருப்பான். அதுலேருந்து ஒரு விசாரணை தொடங்கும். சூப்பரையா பிரமாதமாக கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எபிசோடை திருப்பி போட்டு இது பண்ணி எனக்கு தானா இல்லை அது மற்றவங்களாம் தெரியல, எனக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப குழப்பமாக இருந்தது. வந்து ஒரு விவேக் ஒரு காமெடியில் சொல்லுவார், இவருக்கு அத்தைக்கு சித்தி என்ன வேணும், சித்திக்கு இவங்க என்ன வேணும், அவங்களுக்கு இவங்க என்ன வேணும், இவங்களுக்கு என்ன வேணும்னு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு 3 எபிசோடு போனதுக்கப்புறம் இது யார் பண்ணுது, அவர் பண்ணாரா, இவர் எஸ்ஐ வந்து இதை விசாரிக்கிறாரா, இல்லை இது வந்து இந்த லேடி கான்ஸ்டபிள் வந்து இதுக்கு இது பண்ணுறாங்களா, இப்படியா பெரும் குழப்பமாக போயிட்டு இருக்குது. ஆர்டிஸ்ட்லாம் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் கூட நல்லா ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணி போட்டிருக்கலாமே, தெரிந்த முகங்களை போட்டிருக்கலாமே. அவர் எஸ்ஐயா பண்ணியிருக்காரு, ஒரு குடும்பம் வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. எப்போ பார்த்தாலும் ரொம்ப வெறப்பாக இருக்கார், ஒரு கஞ்சி போட்ட சட்டை மாதிரியே இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷார்ட்லாம் ரொம்ப சாதாரணமான ஷார்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டிவிசியில் கொஞ்சம் ஹைடெக்காக எடுத்த மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த கதை நகர்த்தல் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துல போர் அடித்தா கூட அடுத்து என்னப்பா பண்ண போகிறாங்க, யார் அடுத்து வந்து இந்த டார்கெட்டு, இதன் பின்னணியில் யார் இருக்காங்க அப்படின்றது மிக முக்கியமான காரணம் என்னென்னா எழுத்து தான், ராஜேஷ்குமாருடைய கதை தான்.
இதில் அவருடைய கதையை மட்டும் வாங்கி அதில் நிறைய மாற்றம் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் எழுதுனது அப்படியே கூட நீங்கள் எடுத்துருக்கலாமே. ஏன்னா ஒரு இது உண்டு, எப்பவுமே வந்து எழுத்தை வந்து சினிமாவை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஒரு நாவலையோ ஒரு சிறுகதையோ ஒரு குறுங்கதையோ வந்து படமாக்குறது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறாங்க. அது ஆரம்பத்திலாம் கூட ஏமா ஒரு படைப்பிலக்கியம் வந்து படமாக எடுக்கும்போது அது சரியாக வராது, அதெல்லாம் தோல்வி படமாக அமையும்னு அதை உடச்சவர் வந்து வெற்றிமாறன் தான். ஒரு சிறுகதை ஒரு நாவலை அதுவும் கமர்ஷியல் படமாக வெற்றி படமாக மாற்ற முடியும்னு செஞ்சு கேட்டவர் அவர் தான் வந்து. ஆனால் இந்த இடத்துல ஒரு வெப் சீரிஸ்க்கு வந்து இவ்வளோ பிரமாதமான ஒரு 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 என்ன சொல்கிறது, நீங்கள் கதையாக கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ சீன்ஸ் இல்லை பண்ணலாம். அதை தாண்டி படம் பார்க்குற நமக்கு எந்த உணர்வும் இல்லவே இல்லை. வந்து ஒரு பதற மாதிரி ஓப்பனிங் சீனில் ஒரு பதறல் ஏற்படுதே கண்டி, அதுக்கப்புறம் வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் கான்வர்சேஷன் பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கிடையில் அந்த கதாநாயகனுக்கும் நாய்க்கும் ஒரு லவ் ஸ்டோரி போகுது. அந்த லவ் எதனால் முறியுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த லேடி கான்ஸ்டபிளுக்கு வந்து ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் எதுக்காகன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா திடீர்னு கல்யாணத்தை நிச்சயதார்த்தம் ஏதோ டக்குன்னு கிளம்பி நான் டியூட்டிக்கு வரேன் யூனிஃபார்ம் போட்டு போகிறதெல்லாம் ரொம்ப செயற்கைத்தனமாக இருக்குது. இல்லைன்னா நான் முழு கதையும் சொல்லலை, நீங்கள் போய் பாருங்கள். வந்து ஒரு கேரக்டர் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்கான வினோதினி வந்து நடிச்சிருப்பாங்க. ஒரு டாக்டர் அவர் கேரக்டர் வந்து திடீர்னு அவங்களுக்கு ஒரு யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு இது வச்சுருப்பாங்க. அந்த 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 முகம், அவங்களுடைய ஆக்டிங்கு, இல்லை டைரக்டர் வேலை வாங்கலையா என்னன்னு தெரியல வந்து. பட் எனக்கு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. அது ரொம்ப ரொம்ப செயற்கைத்தனமாகவே இருந்தது வந்து. இதை தாண்டி இந்த மாதிரியான ஒரு கதையை வந்து அடுத்தடுத்து மியூசிக்கில் வந்து நிரப்பி கொண்டுக்கிட்டே போகணும். வந்து ரெண்டாவது வந்து ஷார்ட்ஸ்லாம் வந்து வித்தியாசமான ஷார்ட்டாக நான் சொல்கிறேனே. வந்து ஒரு டிவி சீரியலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எபிசோடு ஒரு நாளைக்கு வந்து 4 எபிசோடு எடுக்கிறோமா 5 எபிசோடு, அவங்க தான் பெரிய டைரக்டர். அடி கல்யாண கவர் இதுமாரி அடி கட்டி சுருட்டு அப்படின்னு ரேஞ்சுக்கு தான் வந்து கட்டி சுருட்டுவாங்க. ஆனால் ஒரு அருமையான ஒரு கதைத்தளம், அருமையான ஒரு கதை, அருமையான ஒரு கதையாசிரியர் கொடுத்த ஒரு விஷயம், இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பிரமாதமான ஒரு அண்டர் பிளே பண்ணுற விஷயத்தை வந்து தினகரன் கோட்டை விட்டுருக்காரோன்னு எனக்கு தோணுது வந்து. ஏன்னா நிச்சயமாக சில இடங்களில் குழப்பமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கான காரணம், நான் மொத்த எபிசோடும் 7ஐயும் ஒன்றா பார்த்ததுனால எனக்கு அப்படி ஆச்சான்னு தெரியல. ஏன்னா ஓடிடியில் தான் வருது. சமையல் பண்ணுறவங்க வீட்டில் இருக்கிறவங்க நிறுத்தி ஓட்டி கூட பார்த்து அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வந்து. மேபி நான் கூட அது. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு படம் பார்க்கணுன்னா ஒரு சின்ன எதிர்பார்ப்பை கொண்டுக்கிட்டே போகிறாங்க வந்து. அது ஓகே வந்து. ஆனால் நிறைய லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்குது. இவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடக்குது, ஒரு இடத்துல கூட மீடியான்ற ஒரு விஷயமே இல்லை. மீடியாவை தாண்டி அரசாங்கம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிற வட்ட செயலாளர், கவுன்சிலரு, அதை தாண்டி எம்எல்ஏ, மினிஸ்டரு, உள்துறை அமைச்சர், உள்துறை செயலாளர், கடைசியாக வந்து ஒரு போலீஸ் அதிகாரி வருவார். அவர் டிசியா ஜேசியா என்னன்னு தெரியல. அவர் வந்து என்னங்க போலீஸையே கிட்னாப் பண்ணியிருக்காங்க, நீங்கள் என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்கன்னு அவர் வந்து நமக்கெல்லாம் கொல்லுன்னு சிரிப்பே வந்துடுது வந்து. ஓகே, இது ஏன் பட்ஜெட் காரணமாவா என்னன்னு ஒன்றுமே புரியல வந்து. இன்னும் கூட பிரமாதமாக பண்ணியிருக்கலாம் வந்து. இனி வரும் காலங்களில் ராஜேஷ்குமாருடைய நாவலை நல்ல ஒரு படைப்பாளி, நல்ல ஒரு படத்தினுடைய இயக்குனர் ரொம்ப சிறப்பாக அவருடைய போக்கிலேயே நீங்களே கூட இந்த ஸ்க்ரீன் பிளே எழுதி கொடுத்துருங்க. இல்லைனா கதை டிஸ்கஷனில் கூட அவர் கூட உட்கார வச்சு டிஸ்கஷனில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வந்து. நிறைய சீன்ஸ்லாம் அவர் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது வந்து. அதெல்லாம் தாண்டி ஓகே, ரேகை, அந்த ரேகை யாருடைய ரேகை அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த ஆடியன்ஸ் கொண்டுக்கினே போய் முடிச்சிருக்காங்க. வாய்ப்பு இருங்க, ஓடிடியில் தானே இருக்குது. நீங்கள் என்ன தேட்டருக்கு போய் சரி டிக்கெட் கொடுத்தா படம் பார்க்க போகிறீங்க வந்து. ஓடிடியில் தானே இருக்குது. பார்க்குற வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.